Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. 2024 ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலுக்கான 48 பக்கங்கள் கொண்ட தேர்தல் அறிக்கையை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டது. காங்கிரஸ் கட்சியின் இந்த தேர்தல் அறிக்கை சுதந்திர போராட்ட காலத்தில் முஸ்லிம் லீக்குக்கு இருந்த அதே சிந்தனையை பிரதிபலிப்பதாக பிரதமர் மோடி அப்போதே தெரிவித்திருந்தார். கடந்த ஆண்டு நவம்பரில் நடந்த பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாஜக அமோக வெற்றி பெற்றது. அப்போதும் அந்த தேர்தலில் முஸ்லிம் லீக், மாவோயிஸ்ட் காங்கிரஸை பீகார் மக்கள் நிராகரித்துவிட்டனர் என்று பகிரங்கமாக பிரதமர் மோடி கூறியிருந்தார். கடந்த பிப்ரவரியில் டெல்லியில் நடந்த ஏஐ உச்சி மாநாட்டில் காங்கிரஸ் நடத்திய போராட்டத்தை கடுமையாக சாடிய பிரதமர் மோடி எப்போதும் தேசிய நலனுக்கு எதிராக காங்கிரஸ் செயல்படுவதாகவும் உலகளாவிய மேடையில் நாட்டின் பெருமையை குலைக்க முயல்வதாகவும் கூறியிருந்தார். முஸ்லிம் லீக் இந்தியாவை வெறுத்து பிரிவினைக்கு காரணமாக இருந்தது போலவே காங்கிரசும் அதே வழியில் செயல்படுகிறது என்றும், ஜனநாயகத்தின் மீது வெறுப்பு கொண்ட மாவோயிஸ்டுகளைப் போலவே காங்கிரசும் எங்கும் அத்துமீறுகிறது என்று கூறிய பிரதமர் மோடி காங்கிரஸ் முஸ்லிம் லீக் மாவோயிஸ்ட் காங்கிரஸாக மாறிவிட்டதாக தெரிவித்திருந்தார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல்களில் கேரளாவைத் தவிர மற்ற 4 மாநிலங்களிலும் காங்கிரஸ் படுதோல்வியை சந்தித்துள்ளது. இந்நிலையில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட முஸ்லிம் வேட்பாளர்கள் 90% வெற்றி பெற்றுள்ளனர். குறிப்பாக அசாம் சட்டமன்ற தேர்தலில் மாநில காங்கிரஸ் தலைவர் கௌரவ் கோகோய் தோல்வியடைந்துள்ளார். என்றாலும் காங்கிரஸ் கட்சி நிறுத்தியிருந்த 20 முஸ்லிம் வேட்பாளர்களில் 18 பேர் வெற்றி பெற்றுள்ளனர். மேலும் அக்கட்சியால் நிறுத்தப்பட்ட 79 முஸ்லிம் அல்லாத வேட்பாளர்களில் ஒரே ஒருவர் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளார். மேலும் முஸ்லிம் வேட்பாளர் ஒருவரும் மாவோயிஸ்டுகளுடன் தொடர்புள்ளவரும் தேசவிரோத குற்ற வழக்கில் என்ஐஏ விசாரணையில் உள்ளவரும் ஆன மற்றொருவரும் அசாமில் காங்கிரஸ் கூட்டணி கட்சியான ராய்ஜோர்தல் சார்பில் 2 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளனர். இஸ்லாமியர் பெரும்பான்மையாக வாழும் தொகுதிகளில், குறிப்பாக லோவர் அசாம் பகுதிகளில் காங்கிரசுக்கு கிடைத்துள்ள பெரும் ஆதரவையே இந்த முடிவுகள் எடுத்துக்காட்டுகின்றன. 140 தொகுதிகளை கொண்ட கேரள சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. கேரள சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 35 முஸ்லிம் சட்டமன்ற உறுப்பினர்களில் 30 பேர் ஐக்கிய ஜனநாயக முன்னணியை சேர்ந்தவர்கள். இதில் காங்கிரஸை சேர்ந்த 8 பேரும், அதன் கூட்டணி கட்சியான இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் சார்பாக 22 பேரும் வெற்றி பெற்றுள்ளனர். கேரளாவில் வெற்றி பெற்ற அனைத்து முஸ்லிம் வேட்பாளர்களும் சேர்ந்து சுமார் 39.80% வாக்குகளை பெற்றுள்ளனர். மேற்கு வங்கத்தில் மம்தாவின் திரிணாமுல் காங்கிரஸ் 47 முஸ்லிம் வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு வழங்கிய நிலையில் 63 முஸ்லிம் வேட்பாளர்களை நிறுத்தியதன் மூலம் அம்மாநிலத்தில் முஸ்லிம்களுக்கு தேர்தல் வாய்ப்பு வழங்குவதில் காங்கிரஸ் முதலிடத்தில் உள்ளது. இதில் இஸ்லாமியர்கள் அதிகம் வாழும் 2 தொகுதிகளில் மட்டும் காங்கிரசின் முஸ்லிம் வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட 2 முஸ்லிம் வேட்பாளர்களில் ஒருவர் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளார். காங்கிரசின் இந்த போக்கு முஸ்லிம்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டையே காட்டுகிறது. இனி காங்கிரஸை மதசார்பற்ற கட்சி என்றோ தேசிய கட்சி என்றோ அழைக்கப்படும் தகுதியை முழுவதும் இழந்து நிற்பதாக அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர். பலவீனமான காங்கிரஸ் முஸ்லிம்களுக்கான ஒரு சிறிய அமைப்பாக சுருங்கிவிட்டதாக அகில இந்திய ஐக்கிய ஜனநாயக முன்னணியின் தலைவர் மௌலானா பத்ருதீன் அஜ்மலும் வெளிப்படையாக குற்றம் சாட்டியுள்ளார்.